ஏன் தெரியுமா எல்லா விதமான விஷயங்களையும் கையாளாமல் விட்டு கொண்டே இருக்கீங்க. நீங்க செய்த விஷயங்கள் பெரியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அது யாருமே இதுவரைக்கும் புரியாத அறியாத சில விஷயங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்குங்க. நீங்க கொடுத்த எஃபோர்ட் கூட உண்மையானதாக இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடந்ததான்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. ஆனா நீங்கள் எல்லார் மீதும் உண்மையான பாசம் வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் எதுவுமே கிடைக்க மாடிக்கு என்கிற மாதிரியான பல வருத்தங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதே போல பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியாமல் இன்னும் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக ஆக்கி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைக்காது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ விஷயங்களை தொலைத்திருப்பீர்கள். தொலைத்ததை விட மற்ற நபர்கள் கேட்டார்கள் என்று கொடுத்திருந்திருப்பீங்க. அது பணமாக இருக்கட்டும், சில உறவாக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியமான சில பொருட்கள் என அனைத்தையுமே அவர்களிடம் நீங்க கொடுத்து அவர்கள் திரும்பி கொடுப்பார்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல அது எதுவுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் போய்விடும். இது மிக பெரிய அளவில் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு மன வருத்தம், இன்னொரு பக்கம் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை நமக்கு ஏன் திரும்ப கிடைக்கல, நம்பிக்கையை நம்ம தவறான ஒரு இடத்தில் வைத்து விட்டோமோ என்கிற மாதிரியான பல கவலைகளும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். இதெல்லாம் நான் கூறியது அனைத்துமே உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் கமாண்ட் வயலாக கூறுங்கள். ஆனால் அது எதுவுமே உங்களை இந்த ஒரு நேரத்துல பெருமைப்படுத்துவதற்காக நடந்தவைகள் கிடையாதுங்க. மக்கள் உங்களுடைய மதிப்பை இந்த ஒரு நேரத்துல எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. அதை இந்த ஒரு நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்களாக இருக்கும். ஆனால் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இன்னுமே அழித்து கொண்டேதாங்க இருக்கும். மனதிற்குள்ள வெளியில் சொல்ல முடியாமல் சில அவமானங்கள் உங்களுக்குன்னு ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன கவலைகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருந்திருக்கும். உங்களுடைய சக்சஸுக்கு யாருக்குமே நீங்க வெற்றி பெற்றது யாருக்குமே பிடிக்கவில்லை என்பது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வளர ஆரம்பித்த போது சிலர் முகங்கள் மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் எவ்வளவோ உதவிகளை நீங்கள் செய்து கொடுத்தீர்கள். இருந்தாலும் போக போக அவர்களுடைய முகமும் மாற ஆரம்பித்திருக்கும். அதனை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. அவர்கள் முன்னால் சப்போர்ட் பண்ணியது போல இருந்தாலும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே அவர்கள் பிடிக்காதது போலதான் நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனால் அவங்க உங்கள் முன்னால் இருக்கும் பொழுது உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது போல பேசியும் உங்க கூட நான் இருக்கேன், எதற்கும் நீ பயப்படாத, வாழ்க்கையில நீ முன்னேறினா நான் முன்னேறின மாதிரி அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகளாக மட்டுமே அவர்கள் கூறினால் அது இப்போதுதான் தெரிகிறேன், எப்பொழுதுமே அது வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கும், செயல்களாக இருக்காது என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய எனர்ஜி தாங்க உங்களை அதிக அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பித்திருக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகள் அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் பதிலை கொடுத்து கொண்டு இருந்திருக்குங்க. நீங்க தனியாக சண்டை போட ஆரம்பித்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் ரகசியமாக வைத்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுக்குன்னு இருக்கும். நீங்கள் தனியாகவே எப்பொழுதுமே ஃபைட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபைட் பண்ணுறது தான் உங்களுக்கும் பிடிக்கும். மற்ற நபர்களின் துணையை நீங்கள் எப்பொழுதுமே எதிர்பார்க்க மாட்டீர்கள். அது சில தடைகள் வந்தாலும் அது யாருக்குமே தெரியாம தாங்க வரும். ஆனால் அந்த ஒரு சண்டைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இன்று இருக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கும். உங்களுடைய மனதையும் அது இன்னமும் சோகத்திற்கு மேல சோகத்திற்கு உங்களை ஆழ்த்தி கொண்டு தாங்க இருக்கும். எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று உங்களுடைய வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் விடை தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டே சில நாட்களும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனா ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்தது, எதற்காக நடந்தது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக நீங்கள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன, இதெல்லாம் ஏன் நடந்தது, இந்த காரணங்களுக்கெல்லாம் எப்பொழுது விடையானது கிடைக்கும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதிலானது பொறுமையாகத்தான் கிடைக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக இருந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்குங்க.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய ஆரம்பிப்பீங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு முன்னேற்றமாக இருக்காது. இத்தனை நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு நாளுக்காக உங்களுக்குன்னு கிடைக்க போகின்ற ஒரு முன்னேற்றமாக இருக்கும். நீங்கள் சாதாரணமான வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே அடைய மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகளை எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்காது. ஆனால் இனிமே போகக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெற்றிகளானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில சில கெரியராக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையாக கூடவும் இருக்கலாம். ஆனாலும் அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக உங்களுடைய வாழ்க்கையில மாறும். அந்த ஒரு நாளில் நீங்கள் உங்களுடைய பழசு எல்லாத்தையுமே நீங்கள் நினைத்து பெருமைப்படுவீங்க. வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெருமையான விஷயங்களை செய்தோம் என்று நீங்களே நினைத்து பெருமைப்பட ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்களாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களையே இந்த ஒரு நேரத்தில் தூக்கி நிப்பாட்டும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் மாற்றி கொடுக்கும். நீங்கள் முன்னாடி டவுட் பட்டு உங்களுடைய வாழ்க்கையில சுய நன்னம்பிக்கை என்பது இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களையே நீங்க டவுட் பட ஆரம்பித்திருப்பீங்க, சந்தேகப்பட ஆரம்பித்திருப்பீங்க. நான் சரியான பாதையில் தான் போறேனோ, என்னுடைய வாழ்க்கை சரியாகத்தான் சென்று கொண்டு இருக்கிறதா என்று பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திய சங்கடப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா இனிமே போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமே நல்லதாக நடக்குங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெப்பனாக எல்லாருமே மாற ஆரம்பிப்பாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பேசும் பொழுது அனைவருமே கவனமாக கேட்கவும் செய்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு இந்த ஒரு நேரத்தில் மரியாதை என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நடக்கும் பொழுது அனைவருமே உங்களை கவனிப்பாங்க. உங்கள் பின்னால் அனைவருமே நிற்பார்கள். இந்த ஒரு தன்னம்பிக்கை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி கொடுக்கும். இனிமே நீங்கள் தன்னம்பிக்கையாக உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. இனி எல்லாருமே உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் யாரையும் கவனிக்காம இருக்கிறார்கள், என்னை யாருமே கவனித்துக் கொள்ளவில்லை என்கிற மாதிரியே நீங்கள் நினைத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது அந்த ஒரு நேரமானது உங்களுக்கு முடிவடைய போகிறது. மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுகிறது என்று எல்லாத்தையுமே அவங்க ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய வார்த்தைகளும் இனிமே முன்னேற ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், எதை கற்றுக்கொண்டால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று எல்லாமே உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய கெரியர்ல இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கும் மாற ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்து நீங்களே பெருமைப்படவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களானது நடந்து அது உங்களுடைய நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி. நான் சரியான பாதையில் தான் போறேனோ, என்னுடைய வாழ்க்கை சரியாகத்தான் சென்று கொண்டு இருக்கிறதா என்று பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திய சங்கடப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா இனிமே போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமே நல்லதாக நடக்குங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெப்பனாக எல்லாருமே மாற ஆரம்பிப்பாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பேசும் பொழுது அனைவருமே கவனமாக கேட்கவும் செய்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு இந்த ஒரு நேரத்தில் மரியாதை என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நடக்கும் பொழுது அனைவருமே உங்களை கவனிப்பாங்க. உங்கள் பின்னால் அனைவருமே நிற்பார்கள். இந்த ஒரு தன்னம்பிக்கை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி கொடுக்கும். இனிமே நீங்கள் தன்னம்பிக்கையாக உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. இனி எல்லாருமே உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் யாரையும் கவனிக்காம இருக்கிறார்கள், என்னை யாருமே கவனித்துக் கொள்ளவில்லை என்கிற மாதிரியே நீங்கள் நினைத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது அந்த ஒரு நேரமானது உங்களுக்கு முடிவடைய போகிறது. மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுகிறது என்று எல்லாத்தையுமே அவங்க ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே